எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான போண்டா வந்து நம்ம இனிப்பு போண்டா வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இந்த இனிப்பு போண்டா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இந்த தேங்காயில உள்ள மேலே ஓடு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டேன் நான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி துருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்காக காட்டுறதுக்கு நான் ரெண்டுமே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்க வேண்டாம், லேசாக இந்த மாதிரி வறுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நல்ல வாசமும் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இனிப்பு போண்டா செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தின மாதிரி 2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்குங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்குங்க. பாருங்க, இந்த மிக்சியில் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சர்க்கரையை நல்லா தூள் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. 4 ஏலக்காயை சர்க்கரையிலே போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் என்ன பண்ணுங்கள், இந்த சர்க்கரையை பொடி பண்ணும் போது அதில் ஏலக்காயை போட்டுக்குங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோடா இருக்குது இல்லைங்களா, சமையல் சோடா, அதை போட்டுக்குங்க. ஸ்வீட் நல்லா கூடுதலாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா சர்க்கரை கம்மியாக போட்டாலும் நமக்கு கூடுதலான டேஸ்ட் கிடைக்கணும்னா கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதையும் இதில் போட்டுக்கலாம். புளிக்காத தயிர் இருந்ததுன்னா அது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோடாவை சேர்த்துக்கிட்டு தயிரோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 1 நிமிஷம் அளவுக்கு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. எண்ணெய் காயிற அளவுக்கு இது வந்து மூடி இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சிட்டோம். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாவு நல்லா மெதுன்னு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ மாவு இப்போ தண்ணியில் வந்து கையை நனைச்சிக்குங்க. நனைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த உருண்டைகளை வந்து அதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஈரத்தில் வந்து கையை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு மாவையும் இந்த மாதிரி எடுக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டையாக போட்டுக்குங்க. இதை லேசாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் பாருங்க, சூப்பரான போண்டா வந்து ரொம்ப நல்லா அருமையாக நல்லா மெத்துன்னு ஓரம்லாம் பாருங்கள், மேலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கரக்கரன்னு மேலெல்லாம் நல்லா கரக்கரன்னு, உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்ககிட்ட நான் எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து நான் பிச்சு காட்டுறேன். உள்ளெல்லாம் நல்லா மெத்துன்னு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு மேலெல்லாம் பாருங்கள் நல்லா கரக்கரன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு சூப்பரான போண்டா வந்து நம்ம இனிப்பு போண்டா ரொம்ப அருமையாக செஞ்சுட்டோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக எண்ணெயே இழுக்காம ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி ஒரு போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.